இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஃபங்க்ஷன், அதுக்காக தான் வந்திருந்தேன். அவனோட ஃபோனை வாங்கி பார்க்கும்போது iQOO ஃபோன் தான். சுத்தமாக ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டே வரல, ரொம்ப மைல்டாக தான் வந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. என்னன்னு கேட்டதுக்கு எனக்கெல்லாம் தெரிலப்பான்னா, சரி இதுதான் சான்ஸு, iQOOவோட சர்வீஸ் சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்குமே நிறையா கொஸ்டின் இருக்கும். ரீசெண்டாலாம் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் சென்டர் போனோம் அப்படின்னா கேஸ் தராங்க, மேலே ஃபிலிம் தராங்க, குறிப்பாக வாரண்டிக்கெலாம் வந்து பில்லு வேணுமா வேணாமான்னு இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இதுக்கான சர்வீஸ் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார், உட்கார். மொபைலில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். என்ன ப்ராப்ளம் சார்? ஸ்பீக்கர் லவுட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். சுகுமாரன். சுகுமார் சார். ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 7010. சார் இதோட இன்வைஸ் காப்பி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லையே. அது இது இல்லைங்களா? சரிங்க சார், ஓகே, நோ இஷ்யூங்க சார். இப்போ நார்மலாக அந்த பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஆமாங்க சார். அதெல்லாம் இருந்தால் தான் வாரண்டி கவர் ஆகும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். நம்ம என்ன எதுங்கிறது நம்ம ஐஎம் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வாரண்டியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார், செக் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், வாரண்டியில் தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. என்ன ஏதுங்கிறது இன்ஜினியர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. அது என்ன ப்ரோ, iQOOக்கு நேராக மட்டும் ப்ரீமியம் பாயிண்ட்னு இருக்கு சார்? அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. விவோக்கு iQOOக்கு ப்ரீமியம் மாடல் எல்லா கஸ்டமருக்கும் ப்ரீயேட்டியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி தருவாங்க இந்த கவுண்டர். இந்த கவுண்டர். ஸோ இது ஒர்க் ஆர்டர் ஜாப் ஷீட்டுங்க. உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட சைன் மட்டும் போட்டுருங்க ரெண்டு. ஆமாங்க. இதில் பாஸ்வேர்டு எதாவது போட்டிருக்கீங்களா சார்? ஆமாம். பாஸ்வேர்டு சொல்லுங்கள். நான் எழுதிடுவேன். எழுதிடுங்க. ஓகேவா? ஓகேங்க சார். சரி, இந்த ஷீட் உங்களுக்கு. ஓகே. வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக இன்ஜினியர் என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஸோ சர்வீஸ் சென்டரில் விசிட் பண்ணுறதுலேயே போரிங்கான டைம் இந்த வெயிட்டிங் டைம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான டைமில் செப்பரேட்டாக காஃபி மிஷின்லாம் கூட வச்சுருக்காங்க. வந்து கேட்டாங்க காஃபி வேணுமான்னு எடுத்துக்கிட்டேன். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ஸ்நாக்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்க முடியும். இதில் சிலர் சொல்லுவீங்க, ப்ரோ நீங்கள் போனால் தான் ப்ரோ தராங்க, நாங்கள் போனாலும் தர மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சப்போஸ் ஏற்கனவே விவோ இல்லை iQOOலாம் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா, ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி சர்வீஸ்க்கு வரீங்க அப்படின்னா பேக்கப் எடுத்துகிட்டு வரது பெஸ்ட்டாக இருக்கும். சில நேரம் மறந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான டைம்ல இங்கேயே வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டத்திலேயே டைரக்டா டேட்டா கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி பேக்கப் எடுத்துட்டு ஒன் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காப்பி பண்ணிட்டு போய்க்க முடியும். சில நேரம் நம்ம சர்வீஸ் சென்டர்ல வந்து சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸுக்கு அவங்க குறிப்பிட்ட ரேட்டு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அந்த ரேட்டு தானா இல்லை அதிகமாக வருதா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக iQOOவோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு மொபைலுக்குமே எவ்வளோ ப்ரைஸ் வருது ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டுமே அப்படின்றத கிளியராக நீங்கள் பார்த்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இங்கேயே கூட QR கோட்லாம் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி கூட எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். மொபைலை ஓப்பன் பண்ணி எப்படி தான் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே நம்ம மொபைல் எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்க முடியுன்றாங்க. நம்ம மொபைலில் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். சுகுமார் சார் வாங்க. வணக்கம் சார், உட்காருங்க. ஸ்பீக்கர் வால்யூம்ல உங்க ரூல்ஸ். ஆமா, என்ன மாதிரி ரொம்ப லோவா இருக்கு, கேட்டு பாத்தீங்கனால தெரியும். ஹலோ 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 க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேங்க சார். பட் டஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா இன்சைட் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஹலோ 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 ஹலோ. A few moments later. ஹார்ட்வேர் வைஸாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செக் பண்ணிட்டீங்க சார். இப்போ ஸ்பீக்கர் எல்லாம் ஓகேவாக இருக்குது. ஆல்சோ நம்ம சிஸ்டமில் சாஃப்ட்வேர் வைஸாகவும் செக் பண்ணியிருக்கோம். ஓகே. எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஆன்சர் ஃபுல்லாகவே க்ளீனிங்கும் பண்ணியிருக்கோம். சரிங்க சார், டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்க. ஓகே 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 சார், நான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தரேன். A little longer than a few minutes later.
ப்ரோ இதுக்கு ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து ஒட்டி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார். உங்களுடைய மாடலுக்கு அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கிட்ட கிடைக்கும். கேஸ்லாம் கூட ஃப்ரீயாக கிடைக்குங்களா சார்? மந்த்லி பார்த்துட்டிங்கன்னா 14, 15, 16 லேபர் காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிடியூஸ் ஆகும் சார். உங்களுடைய ஸ்பேரோடைய காஸ்ட் என்னவோ அது மட்டும் தான் ஆட் ஆகும். ஓகே. ப்ளஸ் அதே மாதிரி ஆக்சசரிஸ் பார்த்துட்டிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுடைய மாடலுக்கு நான் ஸ்க்ராட்ச் கார்டும் பேக் கேஸும் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். iQOO Z7 Pro உங்களுடைய மாடல் சார். அதுக்கு நம்ம கிட்ட பேக் கேஸும் ஸ்க்ராட்ச் கார்டும் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன். சரி. செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே இருங்க சார், நான் ஒரு கால் மட்டும் போஸ்ட் பண்ணி தரேன். நீங்கள் டெலிவரி அங்கே எடுத்துக்கலாம். ஓகே தேங்க்யூ. ஓகே சார். சார் ஜாப் ஷீட் சார். ஃபோன் ரெடி ஆயிடுச்சுங்க சார். ஓகே. நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணியாச்சு. ஓகேங்க சார். தேங்க்யூ. இப்போ டோட்டலாக iQOO சர்வீஸ் சென்டர் எவ்வளோ இருக்குது? இல்லை சார், டோட்டலாக வந்து விவோக்கும் iQOOக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 650 சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஓகே. டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 56 சர்வீஸ் சென்டர் இருக்குது. எக்ஸாக்டாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. ஓகே. அது விவோ ஃப்ளாக்ஷிப்பாக இருக்குது. ஓகே. சார் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் கூட வரணும் அவசியம் இல்லை. பிக்கப் ட்ராப் சர்வீஸ் கூட இருக்குது. iQOO வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு வழியாக என் ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அதுவும் ஃப்ரீயாக ₹1 கூட செலவு பண்ணாமல். அண்ட் முக்கியமாக ஃப்ரீ கேஸும் ப்ரொடெக்டிவ் ஃபிலிமே ஒட்டி கொடுத்துட்டாங்க. அதுவும் இந்த சர்வீஸ் டே அப்போ கரெக்டாக பிளான் பண்ணி வந்தனால தான் இந்த அளவுக்கு நம்மளால் ஃப்ரீயாக பண்ணிக்க முடிஞ்சுது. நீங்களும் iQOO ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா மற்ற நாளை விட்டுட்டு எக்ஸாக்டாக அந்த சர்வீஸ் டே அப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ரீ சர்வீஸ் நிறையா இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த iQOO சர்வீஸ் சென்டரோட லொகேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.